தஞ்சை கீழவாசல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நாம இப்ப தஞ்சை கீழவாசல் பகுதியில் இருக்கிறோம். இந்த கீழவாசல் பகுதி என்பது தஞ்சை மாவட்டத்தின் மொத்த மளிகை பலசரக்கு கடைகள் இங்கு அதிகம் இருந்து வருகிறது. இந்த சாலையானது 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் எப்போதும் அதிக போக்குவரத்து நெரிசல் காட்சியளிக்கும் சாலையாகும். இந்த பகுதியில் தான் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பட்டுக்கோட்டை செல்வதாக இருக்கட்டும் அல்லது பட்டுக்கோட்டையிலிருந்து கும்பகோணம் சாலைக்கு செல்வதாக இருக்கட்டும், இந்த பகுதியில் தான் அதிக மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த பகுதியில் பள்ளிக்கூடம், பள்ளிவாசல் என அனைத்து முக்கிய நிறுவனங்களும் இந்த பகுதியில் இருந்து வருகிறது. இந்த முக்கிய சாலையில் தற்பொழுது அரசு மதுபான கடை, அரசு பாருடன் சேர்ந்த மதுபான கடை, டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடை இந்த பகுதியில் இருப்பதால் எந்நேரமும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காட்சியளிக்கிறது. மதியம் 12 மணியில் ஆரம்பிக்கும் இந்த போக்குவரத்து நெரிசலானது இரவு 10 மணி வரை தொடர்ந்து இருந்த வண்ணம் இருப்பதால் பொதுமக்கள் சாலையில் செல்பவர்கள், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதிக சிரமத்தில் ஆகி வருகின்றனர். ஏற்கனவே பொதுமக்கள் சார்பில் இந்த பகுதியில் உள்ள இந்த கடையை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் இந்த கடையை எதிர்த்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த கடையை அகற்ற வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் நாளை மறுநாள் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் இந்த கடையை அகற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது பற்றி அவர்களிடம் கேட்கலாம். இப்போ இந்த முக்கிய சாலையில இந்த டாஸ்மாக் கடை இருக்கிறனால என்னென்ன மாதிரியான சிரமத்தை மக்கள் தெரிவிக்கிறாங்க? கீழவாசல் ஒரு தஞ்சாவூர்ல ஒரு மெயினான ஒரு ஏரியாவா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசு மதுபான கடை ரொம்ப நாளா இயங்கி வந்துட்டு இருக்கு. இதனால போக்குவரத்து நெரிசல், ஸ்கூல் பிள்ளைங்கலாம் போயிட்டு வருது, டவுன் வண்டி உள்ள போயிட்டு அரசு பேருந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 ஆக்சிடென்ட் வேற நடந்திருக்கு. பல முறை நாங்க வந்து அகற்ற கோரி நாங்க மனு கொடுத்துருக்கோம். இதனால அதுக்கான செயல்பாடு வந்து அந்த அளவுக்கு துரிதமா இல்லை. பண்றோங்கிறாங்க, ஆனா பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை சுத்தி மசூதி இருக்கு, பக்கத்துல கோயில் இருக்கு, வணிக வளாகம்லாம் நிறைய இருக்கு. மக்கள் வந்து காய்கறி வாங்குறதுக்கு, மளிகை வாங்குறது, பெண்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதனால நம்ம மதுபான கடை இருக்கிற வாசி பெண்கள்லாம் ரொம்ப அச்சம் கொள்றாங்க. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ராபரி கூட நடந்திருக்கு. அதனால நாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு மனு கொடுத்துருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு தெரியல. அதனால நாங்க வந்து மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கையா என்ன பண்றோம்னா, அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற சார்பா வர புதன்கிழமை 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். அது மாவட்ட நிர்வாகம் வந்து விரைவில் அந்த மதுபான கடையை இடமாற்றம் செய்யறதுனால தலைமையாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் இந்த அரசு டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட நிர்வாகம் இந்த கடையை இந்த பகுதியிலிருந்து அகற்றி வேறு இடத்தில் மாற்றவில்லை என்றால் அனைத்து இந்திய இளைஞர்கள் பெருமன்றம் சார்பில் வருகிற புதன்கிழமை காலை 10 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும், மேலும் அகற்றாவிட்டால் அடுத்தடுத்த போராட்டங்கள் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்.